ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப மங்களமான நாளில் ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு பைமி ஏகாதசி, பைமி ஏகாதசி அல்லது ஜெய ஏகாதசி. இங்கே யாரெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கீங்க? எல்லாரும் இருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்போ முதல் தடவை வந்திருக்கீங்களா? உங்கள் பேர்? திருமுருகன். ஓகே, திருமுருகன் அப்படியா? வெரி குட். ஸோ திருமுருகன் இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்துட்டு இருக்கார் சத்சங்கத்தில். அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கிற எல்லா பக்தருக்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இன்னைக்கு நம்ம படித்தது பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு பூர்ணத்தின் ஞானம். பூர்ணம்னா கம்ப்ளீட், முழுமையானவர். கிருஷ்ணர் தான் முழுமையானவற்றெல்லாம் முழுமையானவர். அவர் தான் முழுமையானவர். அதனால தான் வேத மந்திரங்கள் அவரை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. வேத மந்திரங்களில் கிருஷ்ணா முழுமையானவற்றெல்லாம் முழுமையானவர். அவர் தான் பூர்ணம், பரிபூர்ணமானவர், பரிபூர்ணமான முழுமுதற் கடவுள். அதனால் அவரை பற்றி அறிவு தர்றதுனால இந்த அத்தியாயத்துக்கு பூர்ணத்தின் ஞானம் பேர். இந்த அத்தியாயத்திலிருந்து தொடங்கி 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கிருஷ்ணர் தூய பக்தி தொண்டு தான் சொல்ல, பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டு. இதுக்கு முன்னாடி அத்தியாயங்களில் பகவத்கீதை 6 அத்தியாயம் முடிஞ்சது 7வது அத்தியாயம். பகவத்கீதையில் 6 அத்தியாயம் முடிஞ்சு 7வது அத்தியாயம். இந்த ஒரு அத்தியாயத்துக்கு யோகான்னு பேர். ஒரு அத்தியாயத்துக்கு ஏன் யோகான்னு பேர்னா, யோகான்னு என்ன அர்த்தம்னா கிருஷ்ணரோடு தொடர்பு கொள்வது, கனெக்ட் பண்ணுறது. யோகா யுஜ்யதே இது யோகா. யோகா மீன்ஸ் கனெக்ட் பண்ணுறது, கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணுறது, இறைவனோடு தொடர்பு கொள்றதா யோகா. இப்போ முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகா. அர்ஜுனன் கேள்வி கேட்பாரு, கிருஷ்ணர் பதில் சொல்வார். ஆனால் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் தான் நிறைய பேசினார், கிருஷ்ணர் 2 வார்த்தை தான் பேசினார். அர்ஜுனன் சொன்னார், 2 படைகளுக்கு நடுவில் தேர் நிப்பாட்டுங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ அச்சுதரே, கிருஷ்ணரே, 2 படைக்கு நடுவில் தேர் நிப்பாட்டுங்க, நான் யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்காங்கன்னு பார்க்கணுங்கிற. ஏன் அச்சுதான்னு சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனனை? அர்ஜுனன் கிருஷ்ணரை கோவிந்தான்னு சொல்லியிருக்கலாம், கேசவான்னு சொல்லியிருக்கலாம், என்ன எப்படி வேணாலும் கூப்பிட்டுருக்கலாமே. ஏன் அச்சுதான்னு சொல்றாரு? இல்ல, அச்சுதான் என்ன அர்த்தம்? வீழ்ச்சி அடையாதவர். இப்ப கிருஷ்ணர் மனித ரூபத்தில் இருக்காரு, அதனால அவர் சாதாரண மனிதன் நினைச்சிடக்கூடாது. பகவான் கிருஷ்ணர் பார்த்தசாரதி, அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்காரு. அதனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்காரு, மனித ரூபத்தில் வந்திருக்காரு, இனி அவர் யோகா பண்ணி தான் கடவுள் ஆகணும், இப்போ சாதாரண மனிதர் ஆகிட்டார்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதனால கிருஷ்ணர் மனித ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர் காட்டுப்பன்றியோட வடிவில் வந்தாலும் சரி, அவர் மிருக ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர் பாதி மனிதன் பாதி சிங்க ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர் மீன் ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர் முழு முதற் கடவுள். அவர் எந்த ரூபத்தில் வந்தாலும் பகவான் எந்த ரூபம் வேணால் எடுத்துக்குவார். அவருக்கு எல்லையற்ற ரூபம் இருக்கு. அத்வைதம் அச்சுதம் அனாதிம் அனந்த ரூபம். அத்வைதனா ஒன்று தான். என்ன அத்வைதம்னா ஒன்று? கிருஷ்ணரும் அவர் ஆத்மாவை பிரிக்க முடியாது. இப்போ நம்ம உடல்லையும் ஆத்மாவை பிரிச்சிடலாம். நம்ம உடம்பு வேற, ஆத்மா வேற. இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. அதான் 2ஆம் அத்தியாயத்தில் பகவான் சொல்றாரு. அப்போ இந்த நம்ம உடல்லேருந்து ஆத்மாவை பிரிச்சிடலாம். எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் உயிர் போயிடுச்சுன்றாங்க இல்லையா? ஐயோ என் உயிரை வாங்காதேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உயிர் போயிடுச்சும்பாங்க. அப்புறம் ஒருத்தர் வீட்டில் இறந்து போயிட்டா போயிட்டே நல்லறாங்க. எங்கே போயிட்டாங்க? அங்கேயே தான் படுத்திருக்காங்க.
இல்லையா? ஒருத்தர் வீட்டில் இறந்து போனால் அந்த உடம்பை வச்சு நல்லா அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ போயிட்டியே, சொல்லாமல் போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே அப்படின்னு அழுவாங்க இல்லையா? எங்கே போனாங்க? அங்கேயே தான் படுத்திருக்காங்க. அப்படியே போயிட்டே போயிட்டாங்க. யார் போயிட்டா? ஆத்மா போயிடுச்சு. அப்போ நம்ம உடல்லேருந்து ஆத்மா பிரிஞ்சிடும். ஏன்னா இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடல் இருக்கிற ஆத்மா ஆன்மீகமானது. நம்ம உடல் இருக்கு இல்லையா, அது பௌதிகமானது. இந்த உடல் இருக்கிற ஆத்மா ஆன்மீகமானது. அதனால உடல்லேருந்து ஆத்மா பிரிஞ்சிடும். ஆனால் உடல்லேருந்து ஆத்மா பிரிஞ்சிடும். ஆனால் கிருஷ்ணருக்கு எப்படின்னா அவர் உடலும் ஆத்மாவும் ஒன்று தான். கிருஷ்ணருடைய உடலையும் ஆத்மாவை பிரிக்க முடியாது. பகவானுடைய நாமம், ரூபம், அவரது செயல்கள் எல்லாமே ஆன்மீகமானது. அதுதான் அத்வைதா, பிரிக்க முடியாது. அச்சுதா, அச்சுதாங்கிற வார்த்தை பகவத்கீதையில் இருக்கு, பிரம்மசம்ஹிதையில் இருக்கு. அத்வைதம் அச்சுதம் இல்லையா? அத்வைதம் அச்சுதம். பகவத்கீதை அர்ஜுனன் சொல்றாரு, சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. அச்சுதனே கிருஷ்ணரே. அப்ப அச்சுதன்னா வீழ்ச்சி அடையாதவர். அவர் எந்த ரூபத்தில் வந்தாலும் வீழ்ச்சி அடைய மாட்டார். நம்மெல்லாம் வீழ்ந்த ஆத்மாக்கள், நம்மெல்லாம் வீழ்ந்த இந்த ஜட உலகத்தில் வீழ்ந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள். ஆனால் கிருஷ்ணா வந்து பரமாத்மா, வீழ்ச்சி அடையாத ஆத்மா, விபு ஆத்மா, எல்லையற்ற ஆத்மா. அத்வைதம் அச்சுதம் அனாதி, படைப்புக்கு முன்னாடி இருந்து இருக்கார். ஆத்தியம், புராண புருஷர். அத்வைதம் அச்சுதம் அனாதி, அனந்த ரூபம். நிறைய ரூபம் எடுத்துட்டுருவார். ஆயிரக்கணக்கான ரூபம் எடுத்துட்டுருவார் கிருஷ்ணா. அவர் ஆயிரக்கணக்கான ரூபம் எடுத்துட்டுருவாரு. படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு. புராண புருஷன். புராணம்னா ரொம்ப பழமையான நபர். இந்த உலகத்தில் யாரும் அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் ரொம்ப பழமையானவருங்க ஆனால் இளமையாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு 90 வயசு ஆயிடுச்சிங்க ஆனால் இளமையாக இருக்கீங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா? வயசாகும் போது உடலில் மாற்றம் வருது. ஆனால் கிருஷ்ணர் வந்து புராண புருஷம் நவ யௌவனம் ச. அவர் பழமையானவர், இளமையானவர். நம்ம முதுமை அடைஞ்சிருவோம், அவ்வளோதான். நமக்கு முதுமை அடைஞ்சிருச்சுன்னா அந்த முதுமையை மறைக்கிறதுக்கான மேக்கப் பண்ணலாம். டை எல்லாம் போட்டு, மேக்கப் எல்லாம் போட்டு சினிமா நடிக்கிறாங்க இல்லையா? 60-70 வயசு ஆனாலும் இளமையாக இருக்கிற மாதிரி டை போட்டுக்கிறாங்க, விக்கு வச்சுக்கிறாங்க, மேக்கப் போட்டுக்கிறாங்க. லேடிஸ் கூட சின்ன வயசு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. சினிமா நடிகை 50 வயசில் இருக்க சினிமா நடிகை பார்த்தா இளமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்னது? மேக்கப் போடுறேன். மேக்கப் இல்லாமல் அவங்கள பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது, சகிக்க. அதனால் கிருஷ்ணா அப்படி இல்லை. கிருஷ்ணா வந்து நவ யௌவனம் ச. அவர் எப்போ இளமையோடு இருப்பார். அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம் ச. அவர் இளமையோடு இருக்கார் எப்பவுமே. அதனால நம்முடைய ரூபத்தையும் கிருஷ்ணருடைய ரூபத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம ரூபத்தையும் கிருஷ்ணருடைய கடவுளுடைய உருவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை பிரபுபாட்ட கேட்டாங்க, கடவுளுக்கு உருவம் இல்லையானாரு. ஆமாம் அப்படின்னா. ஐயோ என்ன பிரபுபா இப்படி சொல்லிட்டாரு, கடவுளுக்கு உருவம் இல்லைன்ட்டாரு. ஆமாம், கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னா நம்மளை மாதிரி உருவம் இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு உருவம் இருக்கு, கடவுளுக்கு உருவம் உண்டு. அவர் ஒரு நபர். கிருஷ்ணர் வந்து புருஷோத்தமா, புருஷ உத்தமா, புருஷர்களே பெஸ்ட்டு, புருஷோத்தம். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு உருவம் இருக்கு. அப்போ யாராவது கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னால், ஆமாம் சார் உருவம் இல்லை, ஓ இவங்க ஒத்துன்றாங்களே. யார் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க? அருவவாதிகள், மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, கடவுளை அருவமானவர்னு நினைக்கிறவங்க, கடவுளை தோன்றா உருவத்தில் வழிபடுறவங்க, கடவுளை ஒளி வடிவாக நினச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்கள பொறுத்தவரை கடவுளுக்கு உருவம் கிடையாது. அப்போ நம்மகிட்ட வந்து அவங்க வாதம் செய்யலாம், கடவுளுக்கு உருவம் இல்லை, அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு. ஆமாம், கடவுளுக்கு உருவம் இல்லை. ஓ நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். எப்படி ஒத்துக்கிறோம் நாங்கள்? கடவுளுக்கு உருவம் இல்லை தான், ஆனால் நம்மளை மாதிரி உருவம் இல்லை. அவர் உருவம் சச்சிதானந்த விக்கிரகா. சத் சித் ஆனந்தம். சத் அப்படின்னா உண்மையானது, சித் என்றால் அறிவு நிறைந்தது, ஆனந்தம் என்றால் ஆனந்தம், பூர்ணானந்தம். அப்போ கடவுளுடைய உருவம், கிருஷ்ணருக்கு உருவம் உண்டு. அந்த உருவம் சச்சித்தானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். நம்ம ரூபம் எப்படி இருக்கு? நித்தியமே இல்லை, என்னைக்காவது அந்த உடலை விட்டு தான் ஆகணும். நித்தியம் இல்லை, அனித்தியம். அப்புறம் நிரானந்தம். இந்த உடம்பு எப்போ நம்ம ஆனந்தம் கொடுக்குதா? துன்பம் தான் நிறைய கொடுக்குது. சந்தோஷத்தோட இந்த உடல் வந்து துக்கத்தை தான் நிறைய கொடுக்குது. அப்புறம் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கா? இல்லை, ஏதாவது துன்பம் வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் வந்து துக்காலயம், அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது,
நிலை இல்லாதது. அதனால முதல்ல கடவுளுடைய ரூபத்தையும் நம்மளுடைய ரூபத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கடவுளுடைய உருவத்தையும் நம்ம உருவத்தையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நமது செயலையும் அவரது செயலையும் ஒப்பிடக்கூடாது. நம்முடைய செயலும் அவரது செயலும் ஒப்பிடக்கூடாது. நமது பிறப்பையும் அவரது பிறப்பையும் ஒப்பிடக்கூடாது. ஆக மொத்தத்தில் கடவுளோடு நம்மளை ஒப்பிடவே கூடாது. அதுக்கான தகுதியே நமக்கு கிடையாது. பகவானோடு, இறைவனோடு, அல்லது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, இறைவன், பகவான், கடவுள், ஆண்டவர், ஆண்டவரே எடுத்துக்கலாம், இறைவனே எடுத்துக்கலாம், கடவுளே எடுத்துக்கலாம், பகவானே, கிருஷ்ணா அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னா கிருஷ்ணரோட செயலையோ பிறப்பையோ ரூபத்தையோ நம்மளோடு ஒப்பிடவே முடியாது. அதுக்கான தகுதியே நமக்கு கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம். கிருஷ்ணருடைய பிறப்பு திவ்யமானது, அவர் செயல்கள் திவ்யமானது, அவர் ரூபம் திவ்யமானது, அவர் லீலைகள் திவ்யமானது, எல்லாமே திவ்யமானது. நமதெல்லாம் வந்து கேட்டால் அசிங்கமாக இருக்கும். நம்ம பிறப்பு செயல் எல்லாம் ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தனும், ஏன் தான் இந்த பூமியில் பிறந்தனும், ஏன் தான் இங்கே வேலை செய்யறனும், ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி கர்மா வருதோ அப்படின்னு கவலை தான் இருக்கு. நம்முடைய பிறப்பு செயலெல்லாம் துக்கம் நிறைந்தது தான் இல்லையா? நம்ம பிறப்பு செயலெல்லாம் துக்கம். நமக்கு பிறப்பும் துக்கம், வயசானாலும் துக்கம், நோய் வந்தாலும் துக்கம், மரணம்னாலும் துக்கம். இப்போ கிருஷ்ணருடைய எல்லாம் டிரான்சென்ட் திவ்யம். ஜென்ம கர்ம சமய திவ்யம். ஏவம் யோவேதி தத்துவதக. யார் ஒருத்தர் இதை கேட்குறாங்களோ, பகவானுடைய பிறப்பு செயல்கள் அவர் லீலைகள்லாம் திவ்யமானது, அது யார் ஒருத்தர் உள்ளது உள்ளபடி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கிட்ட கேட்குறாங்களோ, ஆச்சாரியுடைய விலகத்தை படிக்கிறாங்களோ, அவங்க தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்ட உடனே புனர்ஜன்ம நெய்தி, மறுபிறவி எடுக்கிறது இல்லை, மாமேதி, என்னையே அடைகிறார்கள். அப்போ கிருஷ்ணருடைய பிறப்பு செயல்களை திவ்யமானது. அது யாராவது நம்பிக்கையோடு கேட்டாங்க அப்படின்னா மீண்டும் இந்த பூமியில் பிறக்கிறது இல்லை, அவங்க கிருஷ்ணரையே அடைவாங்க, பகவானுடைய உலகத்துக்கு போவாங்க. அதனால இந்த கடவுளுக்கு உருவமா அருவமாங்கிற சர்ச்சைக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஏன்னா பகவத்கீதையில் தெளிவாக கிருஷ்ணர் சொல்லிட்டார். எப்படி சொல்லிட்டாரு? இப்போது நான் எல்லாம் துளசி மாலை போட்டிருக்கோம், நம்ம எல்லாம் துளசி மாலை போட்டிருக்கோம். இந்த துளசி மாலையில் வெளியில் துளசி மணி தான் தெரியுது. ஆனால் துளசி மணி எப்படி நிற்கிது? உள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒரு நூல் இருக்குது இல்லையா? இந்த துளசி மணி வந்து உள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒரு நூல் தாங்கிட்டு இருக்கு. அந்த நூலை நான் பார்க்காதனால உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் துளசி மணிகளை எது தாங்கியிருக்கு? அந்த நூல் தான் தாங்கியிருக்கு. நான் பார்க்காதனால, என் கண்ணுக்கு தெரியாதனால உள்ள ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுது இல்லையா? இந்த துளசி மணி நான் போட்டிருக்கேன், நம்ம எல்லாரும் போட்டிருக்கோம். இது எப்படி இந்த மாலை நிற்கிது? உள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒரு நூல் தாங்கி நிற்குது இல்லையா? ஆனால் அந்த நூலை நம்மளால் பார்க்க முடியுதா? முடியல, கண்ணுக்கு தெரியல. அதனால உள்ள ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுது. எப்படி இந்த துளசி மணிகளே அந்த நூல் தாங்கி இருக்கோ, அந்த மாதிரி இங்கே காணக்கூடிய அனைத்தும் பகவானையே சார்ந்திருக்கு. அதுதான் இந்த ஸ்லோகம். மற்ற பரதரம் நான் அந்நியத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. அதனால தான் கிருஷ்ணர் வந்து பரமசத்தியம். சத்தியம் இருக்கு, பரமசத்தியம் இருக்கு. சத்தியம் கூட நிலை இல்லாதது, மாறிடலாம். இன்னைக்கு உண்மை வந்து நாளைக்கு வேற பொய்யாகலாம். இன்னைக்கு எனக்கு உண்மையா படுறது உங்களுக்கு பொய்யா தெரியலாம், உங்களுக்கு உண்மையா படுறது எனக்கு பொய்யா தெரியலாம். ஆனால் பரமசத்தியம் மாறவே மாறாது. அதான் கிருஷ்ணா வந்து பரமசத்தியம், அப்சல்யூட் ட்ரூத். அப்சல்யூட் ட்ரூத். கிருஷ்ணர் வந்து பரமசத்தியம். மற்ற பரதரம் நான் அந்நியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சியா. ஓ செல்வத்தை வெல்பவனே அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. மத்த பரதரம் நான் அந்நியத் கிஞ்சிதஸ்தி மை சர்வவிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கு. நூலில் முத்து கோர்க்கப்பட்டிருக்க மாதிரி, இந்த நூலில் துளசி மாலை கோர்க்கப்பட்டிருக்கு, துளசி மணி கோர்க்கப்பட்டிருக்கிற மாதிரி எல்லாம் கிருஷ்ணரே சார்ந்திருக்கு. அது பௌதிக சக்தி ஆனாலும் சரி, ஆன்மீக சக்தி ஆனாலும் சரி. இந்த ஜட உலகம் பௌதிக சக்தி, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி யார் தாங்கி இருக்கா? கிருஷ்ணர் தான் தாங்கி. ஆனா கண்ணுக்கு தெரியல. நம்ம பிரபுபாத் சொல்லுவார், அட்லஸ் வந்து ஒருத்தர் வந்து உலக உருண்டையை தூக்கி இருப்பார், அது கண்ணுக்கு தெரியல, ஒருத்தர் உலக உருண்டையை தூக்கி இருக்காருன்னு சொல்றோம். கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தையும் தாங்கி இருக்காரு, நம்மளால பார்க்க முடியல, அதுக்கான பார்வை நமக்கு இல்லை, அதனால இல்லைன்னு ஆயிடுது.
இல்லையா? கிருஷ்ணா வந்து இந்த அகிலத்தையும் தாங்கியிருக்கார். அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரம். எப்படி அவர் சக்தி மூலமா நடக்குது. இந்த பௌதிக சக்தி யாருடைய சக்தி? கிருஷ்ணருடைய சக்தி. அதே இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் இருக்கு, 5ஆம் ஸ்லோகத்தில். பூமி ராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. 5ஆம் ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். சாரி, 4ஆம் ஸ்லோகத்தில் 4. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த 8ம் என்னிடமிருந்து பிரிந்த சக்திங்கிற. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் என்னிடமிருந்து பிரிந்த சக்திங்கிறார் கிருஷ்ணன். ஆச்சா, அப்ப இந்த 8ம் வந்து கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி. அதுக்கப்புறம் ஜீவாத்மா நம்ம கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. அப்ப நாமளும் கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கோம். இந்த ஜட உலகம் கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே கிருஷ்ணாவுடைய சக்தி. ஜீவாத்மாவும் கிருஷ்ணாவுடைய சக்தி, இந்த பிரபஞ்சமும் கிருஷ்ணாவுடைய சக்தி. எல்லாம் கிருஷ்ணாட்டு இருந்தா தோன்றுது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு, 5ஆம் ஸ்லோகத்தில். அபரேயமிதஸ்தன்யா பிரகிருதி வித்தி மே பராம் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத். ஓ பலம் பொருந்திய பிள்ளைங்களுடைய அர்ஜுனா, இந்த அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இது தாழ்ந்த பௌதியர்க்கின் சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை இது உள்ளடக்கியதாகும். அப்போ இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய தாழ்ந்த சக்தி. ஜட உலகம், இந்த பௌதிக உலகம் வந்து கிருஷ்ணனுடைய தாழ்ந்த சக்தி. ஆன்மீக உலகம் கிருஷ்ணனுடைய உயர்ந்த சக்தி. ஜீவாத்மா நம்ம ஆன்மீக உலகத்தை சார்ந்தவங்க. ஆனா கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சுட்டு இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜெயிக்க முடியல. ஏன் ஜட உலகத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. அப்ப ஜட உலகத்தையும் கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்த முடியும், ஜீவாத்மாவை கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்த முடியும். ஜீவாத்மாவால் ஜட உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது கிருஷ்ணாவுடைய சக்தி, அது மாயா சக்தி. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? மம மாயா துரத்தியா. இதே அத்தியாயத்தில் 14ஆம் ஸ்லோகத்தில் சொல்ற தைவியேஷா குணமயி 14 ஸ்லோகம் 14. தைவியேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. இந்த மாயா சக்தி என்னுடைய சக்தி, அதை வெல்ல முடியாது. யார் என்னை சரணடைகிறார்களோ அவங்க தான் வெல்ல முடியும். இந்த ஜட உலகத்தை நம்மளால வெல்ல முடியாது. ஆனா கிருஷ்ணரை சரணடைஞ்சிட்டா ஜட உலகத்தை விட்டு நம்ம போயிடலாம், கிருஷ்ணரை போயிடலாம். அதனால கிருஷ்ணருடைய அனுகிரகம் இல்லாம, அவருடைய கருணை இல்லாம, அவருடைய விருப்பம் இல்லாம இங்கே எதுவுமே நடக்க. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அணு அசைனா கூட கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கணும். காற்று வீசணும், சந்திர சூரியன் உதிக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் அனுமதி. அதுதான் 6ஆம் ஸ்லோகத்தில் சொல்றோம். ரசோகம் அப்சு கவுந்தேயா பிரபாம்சி சசிசூரியோ. சாரி, அது 8ஆம் ஸ்லோகம் நினைக்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றேன். அடுத்து 8ஆம் ஸ்லோகத்தில் சொல்றேன். ரசோகம் அப்சு கவுந்தேயா பிரபாம்சி சசிசூரியோ பிரணவ சர்வ வேதேஷு தத்தகே பௌருஷம் நிஷா. நீரின் சுவையும் நானே. தண்ணி குடிக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கு. தாமிரபரணி தண்ணி டேஸ்டா இருக்கு. எப்படி? அது கிருஷ்ணா. கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணல தாமிரபரணி தண்ணி நமக்கு கிடைக்காது, அந்த தண்ணி சுவை இருக்காது. அப்போ தாமிரபரணியின் சுவையும் கிருஷ்ணா. ரசோகமம்சு கௌர்த்தையா, நீரின் சுவையும் நானே. சந்திர சூரிய வெளிச்சமும் நானே. சந்திரனை பார்க்கும்போது கிருஷ்ணரை நினைக்கலாம், சூரியனை பார்க்கும்போது கிருஷ்ணர் நினைக்கலாம். ஓ, இது கிருஷ்ணாவுடைய சக்தி. யாருடைய மேற்பார்வையில் சூரியன் இயங்குது? அதான் பிரம்ம சமீதியில் பிரம்மா சொல்றார், யாகயா பிரபதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம். யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. யாகயா பிரபதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சூரியன் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. ஜோசியத்தில் போனா சூரியன் இந்த ராசிக்கு போயிட்டாரு, சூரியன் அந்த ராசிக்கு போயிட்டாரு. இப்போ சூரியன் வந்து மகர ராசியில் இருக்காரு, அடுத்த மாதம் வந்து சிம்ம ராசிக்கு போறாரு இல்லையா? இப்போ சூரியன் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷக் சுரேஷ் சவிதா, சூரியனுடைய பேர் சவிதா. சகல கிரகான ராஜா, எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகான ராஜா. யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகான ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. தேஜானா பிரகாசிக்கூடிய கிரகம். யாகயா, யாருடைய மேற்பார்வையில் இயங்குகிறாரு? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனின் மேற்பார்வையில் இயங்குகிறார். அப்போ சூரியன் சந்திரன் கிருஷ்ணருடைய மேற்பார்வையில் இயங்குறார். கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கலன்னா சூரியன் உதிக்க முடியாது.
சந்திரன் தோன்ற முடியாது, காற்று வீச முடியாது, நீர் கிடைக்காது, மழை பெய்யாது. கண்ட்ரோல் சுவிட்ச் அவர்கிட்ட தான் இருக்கு. கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்துவார். அதுதான் ஈஸ்வர பரமா, எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர். இப்போ சூரிய மண்டலத்தை சூரியன் கட்டுப்படுத்துறார், சந்திர மண்டலத்துக்கு சந்திரன் அதிபதியாக இருக்கார், செவ்வாய் கிரகத்துக்கு செவ்வாய் அதிபதி, புதன், இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க. வியாழன் கிரகத்துக்கு அதிபதி சுக்கிரன், இந்த எல்லா கிரகத்துக்கும் அதிபதி இருக்காங்க. இவங்கெல்லாம் கண்ட்ரோலர், கட்டுப்படுத்துறவங்க. சொர்க்கத்துக்கு அதிபதி இந்திரன். இவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர் ஈஸ்வர பரமா, பரமேஸ்வரன், ஈஸ்வர பரம கிருஷ்ணா, சச்சிதானந்த விக்கிரகா, அநாதிராதிர் கோவிந்தா, சர்வ காரண காரணம். இந்த கோவிந்தன்னா எல்லா காரணத்துக்கும் மூல காரணம். அதனால இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, பகவானுக்கு ரூபம் உண்டு. அது பகவத்கீதையில கிருஷ்ணர் உறுதி பண்ணிட்டார். அர்ஜுனன் கேட்குறாரு, கிருஷ்ணா உங்களை எந்த மாதிரி வழிபடுறது சிறந்தது, பக்குவமானவங்க? 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்குறாரு. 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் எடுங்க. அர்ஜுனன் என்ன கேட்குறாரு பாருங்க, 12:1. 12.1 என்ன கேட்குறாரு அர்ஜுனன்? யார் பக்குவமானவர்? உங்களை உருவத்தோடு வழிபடுவோரா அல்ல உங்களுக்கு தோன்றா உருவில் வழிபடுவோரா? யார் பக்குவமானவங்க? அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? 2 பாதிலுமே என்னை அடையலாம், ஆனா என்னை தோன்றா உருவத்தில் வழிபடுவதை விட இந்த ரூபத்தில் வழிபடுவதுதான் பக்குவமானவராக கருதுகிறேன் சொல்றாரா? ஹரே கிருஷ்ண. 2 பாதிலுமே என்னை அடையலாம். கிருஷ்ணரை அர்ஜுனன் என்ன கேட்டாரு? யார் பக்குவமானவங்க? உங்களை இந்த ரூபத்தில் வழிபடுறவங்களா இல்லை உங்க தோன்றா உருவில் அருவத்தன்மையை வழிபடுறவங்களா? அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, 2 பாதிலுமே என்னை அடைய முடியும், ஆனா அந்த தோன்றா உருவில் என்னை வழிபடுறது கஷ்டமானது, ஆனா என்ன ரூபத்தில் வழிபடுறது பக்குவமானது. அதனாலதான் இவ்வளவு கோயில்கள். கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா எப்படி அவரை வழிபட முடியும்? ஒண்ணுமே இல்லை, சூன்யத்தை தியானிக்க முடியுமா? நீங்க கண்ணை மூடி உட்காந்துக்கங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்குன்னு எப்படி நினைக்க முடியும்? அதே சமயம் கடவுளுக்கு எவ்வளவு ரூபம் இருக்குங்க? 1000 ரூபங்கள் இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் போனா கள்ளபிரான், சோரநாதன், அங்க பக்கம் போனா திருக்கோளூர் போனா வைத்தமாநிதி பெருமாள், அப்புறம் அரவிந்த லோச்சனர், தேவபிரான், எவ்வளவு ரூபம் இருக்கு. தேவபிரான் தேவர்களால் ஆராதிக்கப்பட்டவர். அங்க தாமிரபரணி ஆற்றங்கரையில நிறைய தாமரை பூலாம் இருந்தது. அங்க ஒரு பிராமணர் இருந்தார், ஒரு பக்தர், ஒரு ரொம்ப வயசானவர். அவர் என்ன பண்ணுவார்? தினமும் தாமரை பூ எடுத்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். அங்க தேவபிரான் பகவான் எழுந்தருளினார். தாமரைப்பரணி ஆற்றங்கரையில தேவபிரான் சொல்லி பகவான் தேவருக்கு தரிசனம் கொடுத்தார். தேவர்கள்லாம் ஒரு தடவை ஏதோ அபராதம் பண்ணி அவங்க கடைசியில் என்னாச்சு, இந்த பூலோகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில தவம் பண்ணுங்க, பகவான் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு. அப்புறம் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி தேவர்களுக்காக தோன்றியதால் தேவபிரான், தேவர்கள் வழிபாட்ட பெருமாள். அப்போ தேவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். தேவர்கள் சொர்க்கத்தை விட்டு அவங்களுடைய தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக தாமிரபரணி ஆற்றங்கரையில் குளிச்சு அங்கே தவம் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ புண்ணியமான ஸ்தலம் பாருங்க. தாமிரபரணி ஆறு எவ்வளோ புனிதமானது, அதில் கொண்டு போய் சாக்கடையெல்லாம் விடுறாங்க முட்டாள்கள் இல்லையா? இப்போ கிடைக்காது. இனி இப்போ மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அது சாக்கடையாக மாறிடும், சென்னை கூவாறு மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த தண்ணியை குடிக்க முடியாது, குளிக்க முடியாது, ஒன்றும் பண்ணணும். அப்புறம் குடத்தை எடுத்துகிட்டு தெரு தெருவாக போக வேண்டியதுதான். எங்கே தண்ணி கிடைக்கும்? லாரி தண்ணி கிடைக்குமா? யாராவது போர் போட்டு தண்ணி வருமா? அதனால் இந்த மாதிரி நதிகளை பாதுகாக்கணும். நதிகள்லாம் பகவானுடைய பரிசு, நம்ம கொடுத்துரு, கிருஷ்ணன் கொடுத்த கிஃப்ட்டு. தாமிரபரணி ஆறு கிருஷ்ணர் நம்ம கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், பற்றாத ஜீவன் நதி. ஆனால் அதோடைய மகிமை நம்ம போட்டு அது தொந்தரவு பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வழிபட செய்யலினாலும் பரவாயில்ல, அது அசுத்தப்படுத்தக்கூடாது. ஆறுகளையும் நதிகளையும் வழிபடணும். ஏன்னா அவங்க தான் நம்ம ஆதாரம். அவங்க இல்லைன்னா இந்த ஆதாரமே இல்லை. இந்த நெல் தானியம் எல்லாம் அவங்களால தான் கிடைக்குது. நீரின்றி அமையாது உலகு. அப்போ நதிகளையும் எல்லாம் நம்ம வீணாக்கிட்டோம்னா அப்புறம் எப்படி உயிர் வாழ முடியும்? பசிச்சா ரசாயனத்தை குடிக்க முடியாது, கெமிக்கலை குடிக்க முடியாது. இப்போ ஆல்ரெடி கெமிக்கலை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜூஸுங்கிற பேரில் நிறைய கெமிக்கலை தான் குடிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி புனித நதி ஓடுது, புனித நதி ஓடுற ஊரில் பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிக்கிறது பெருமையாக நினைக்கிறேன் இல்லையா? தாமிரபரணி ஆறு வற்றா ஜீவன் நதி, ஓடுற ஆறு அவ்வளோ தூய்மையானது,
தோஷமே கிடையாது. அதை விட்டுட்டு இங்கே கேன் வாட்டர் தண்ணி கொடுக்குறது பெருமை. எங்கள் ஊரில் கேன் தண்ணி கிடைக்குது, 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். என்ன பெருமை அதில்? அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் தேவர்களே வந்து தவம் செய்கிறாங்க பகவானை தரிசனம் பண்ணணும்னு. அப்போ எவ்வளோ புனிதமான ஸ்தலம் அது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆழ்வார் தோன்றி இருக்கார். நம்ம ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், 2 ஆழ்வார்கள் தோன்றிய ஸ்தலம் அது தாமிரபரணி ஆற்றங்கரையில். ஒன்று நம்ம ஆழ்வார், இன்னொன்று மதுரகவி ஆழ்வார். ஆழ்வார்கள் தோன்றிய பூமி, தேவர்கள் தவம் செஞ்ச பூமி, புனிதமான தாமரை நதி ஓடுற பூமி. அந்த தேவர்களுக்காக பகவானே பிரத்யட்சமானார் 4 கரத்தோட. வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிருகக்ஷது. வாசுதேவ கிருஷ்ணன், தாமரை போல கண்கள், என்று வாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்காரு, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், கையில் வந்து சங்கு சக்கர கதாபத்மத்தோட 4 கரத்தோட தரிசனம். தேவபிரான் தேவர்கள்லாம் அப்படி கண்ணீர் விட்டாங்க, பெருமாள் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு. ஏன்னா தேவர்களே பகவானை பார்க்க முடியாது. தேவர்கள் பகவானை பார்க்கறதே அபூர்வம். அப்புறம் எங்க மனுஷங்க பார்க்கறது? அப்போ நம்ம தூய்மை அடையாமல் பகவானை பார்க்க முடியாது. பகவான் வந்து பவித்திரம், அவர் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். பகவான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். கடவுள் வந்து பரிசுத்தமானவர். கிறிஸ்தவர் கூட சொல்கிறாங்க இல்லையா, கடவுள் பரிசுத்தமானவர், பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்தமானவரை, பரிசுத்த ஆவியை, பரம்பொருளை, ஆண்டவரை, கிருஷ்ணரை எப்படி இந்த ஜடக்கண்களால் பார்க்க முடியும்? எப்படி அசுத்தமான எண்ணத்தோடு பார்க்க முடியும்? காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, இதெல்லாம் வச்சு கடவுளை பார்க்க முடியாது. அப்போ அவர் ரொம்ப தூய்மையானவர். அப்போ நாம் தூய்மை அடைஞ்சால் அல்லாத அவர் பார்க்க முடியாது. அப்போ நம்ம தூய்மை அடையணும். அப்போ தப வாழ்க்கை. கலியுகத்தில் தப வாழ்க்கை என்னது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம், பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்யணும். பக்தர் சங்கத்தில் வரணும். பக்தர்கள்ட்ட குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் தப வாழ்க்கை. கலியுகத்தில் பக்தர் சங்கத்தில் இருக்கிறது தப வாழ்க்கை. பக்தர்கிட்ட குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அபராதம் பண்ணக்கூடாது. பக்தர்களை வைஷ்ணவராக பார்க்கணும், மரியாதை செலுத்தணும். அப்புறம் நாம ஜபிக்கணும், பாகவதம் கேட்கணும், பாகவதர்களுக்கு சேவை பண்ணணும். இதில் தான் தூய்மை அடைவோம். சொல்கிறேன், இதுதான் நம்ம தூய்மை அடைவோம். அப்படி தூய்மை அடையும் போது தான் கிருஷ்ணர் வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பார். எப்படி தரிசனம் கொடுப்பாரு? நம்ம உணர முடியும். நாம ஜபிக்கும் போது நமக்கு அப்படி சுவை வரும், கண்ணில் கண்ணீர் வரும். அப்போ வந்து அந்த நாமத்தில் எனக்கு வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன், நாம ஜபிக்கிற நிப்பாட்ட முடியல அப்படின்னா நாமத்தில் எனக்கு சுவை வந்துருச்சு. 16 மாலை முடிஞ்சுது அப்படின்னா எனக்கு சுவை இன்னும் வரல. 16 மாலை முடிஞ்சு நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன்னா சுவை வந்துருச்சுன்னு. நாம ஜபத்தை நிப்பாட்டவே முடியல, கிருஷ்ணரை மறக்கவே முடியல, பாகவதம் கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு, பாகவதம் படிச்சுட்டே இருக்கணுங்க, அப்போ சுவை வந்துருச்சுன்னு. ரைட்? அப்போது இந்த மாதிரி நம்ம தூய்மை அடையாமல் நம்மளால் பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியும். அதனால பகவான் என்ன பண்ணுறாரு? ரொம்ப கருணையோட விக்கிரக ரூபத்தில் வர்றார். ஏன்னா கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்க முடியல, அதனால பகவான் என்ன பண்ணுறாரு? விக்கிரக ரூபத்தில் வந்தார். இந்த தேவர்கள்லாம் தரிசனம் பண்ணாங்க. தாமிரபரணி ஆற்றங்கரையில் பகவானை பிரார்த்தனை பண்ணி தவம் இருந்து பகவான் தரிசனம் கொடுத்தாரு. அப்போ பக்தர்கள் எப்படின்னா, பக்தர் எப்பவுமே மற்றவங்க மேலே நன்மை செய்கிறவங்க, அதுதான் பக்தன். பக்தன்னு சொன்னால் மற்றவங்க நன்மைக்காக யோசிக்கணும். அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம், அடுத்தவங்களை எப்படி வஞ்சனை பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அடுத்தவங்க எப்போ குற்றம் சொல்லலாம், குறை கண்டுபிடிக்கலாம், நோ. பக்தன்னா நான் பற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்போ தேவர் என்ன பண்ணாங்க? தேவர்கள்லாம் பார்த்தாங்க, பகவானை தரிசனம் பண்ணிட்டோமே, இது எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே. தேவர்கள்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? பெருமாளே, பகவானே, கிருஷ்ணா, வாசுதேவா, எங்களுக்கு நீங்கள் தரிசனம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இங்கிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுங்க, பகவானும் அப்படியே ஆகட்டும். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் தேவபுரான் தரிசனம் கொடுத்துட்டே இருக்கு. விக்கிரக ரூபத்தில் இருக்கார், அர்ச்சாவதாரம். பகவானுடைய விக்கிரகம் வந்து கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல, நம்ம தலைவர் சிலை மாதிரி நினைக்கக்கூடாது. கடவுளுடைய விக்கிரகத்தை நான் காமராஜ் சிலை, அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை இருக்கு, அந்த மாதிரி இல்லை. இது அர்ச்சா விக்கிரகம்னா பகவான் விக்கிரக ரூபத்தில் அவதாரம் பண்ணுறார். பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் விரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா, நீங்கள் ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல, நீங்கள் சாக்ஷாத் பகவான். அப்போ என்னாச்சு? இந்த தேவபிரான் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் தேவர்களுடைய பிரார்த்தனையினால இன்றைக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்காரு.
அங்கே ஒரு பிராமணர் வந்து சேவை பண்ணார். அந்த தேவபுரான் கோயிலிருந்து தாமிரபரணி ஆற்றுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும், கொஞ்சம் தூரம் இருக்கு. இவருக்கு வயசானாலும் என்ன பண்ணார், தினமும் போய் தாமரைப்பூ எடுத்து வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணார். ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியல, நடக்கவே முடியல. ஆனாலும் போய் இந்த சேவையை விடக்கூடாது, நான் பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவையை விடக்கூடாது. நமக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், இன்றைக்கி என்னால் சேவைக்கு வர முடியாதுன்னு சொல்லி, இல்லையா? எனக்கு என்னால் வர முடியாது, நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கிங்க, சும்மா சும்மா என்னையே கூப்பிடாதீங்க, நேற்று நான் தான் வந்தேன், நேற்று நான் தான் வந்தேன், வேறு ஆளே உங்களுக்கு கிடைக்கலையா, இல்லையா? நம்ம தான் கண்டிஷன் சோல், நம்ம கண்டிஷன் மேலே பக்தி பண்ணுறோம். என்னையே கூப்பிட்றாங்க, நானே போய் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் சேவை கிடைக்கலாம் ஏங்குறோம். நம்ம 24 மணி நேரம் ×7 24/7 நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். இந்த ஹாஸ்பிட்டல் எழுதி போட்டிருப்பாங்க 24/7, இல்லையா? பாருங்க, மருத்துவரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 24 மணி நேரம் 7 நாள் சேவை பண்ண தயாராக இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்களேங்கிறோம், கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, இல்லை என்னை கூப்பிடாதீங்க, வேற யாராவது கூப்பிடுங்க, அவங்க வந்து பண்ண மாட்டாங்களா, இவங்க வந்து பண்ண மாட்டாங்களா, நானே தான் வந்து பண்ணணுமா? ஆனால் இந்த பிராமணர் என்ன பண்ணார், சுப்ரபர் வந்து வைஷ்ணவர், தினமும் போய் தாமரை எடுத்து வந்து பெருமாள் கொடுக்குறாரு. அன்றைக்கி ரொம்ப முடியல, வயசாகிடுச்சு, நடக்க முடியல, ஆனாலும் அந்த சேவையை விடலை. என் சேவையை நான் விடாமல் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணால், அவர் தாமரை பறிலேருந்து தாமரை எடுத்து திரும்புகிறாரு, பெருமாள் பின்னாடி நிற்கிறார் பகவான். அப்படி பார்த்தோன்னே கண்ணில் கண்ணீர் வந்துச்சு அவருக்கு. என்ன பெருமாள் என் பின்னாடி வந்துட்டாரு. இப்போ பகவான் சொன்னார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க தாமரை பூ எடுத்துக்கிறதுக்கு, நானே வந்துட்டு இங்கேயே சாத்திருங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து தாமரைப்பூ கொண்டு வரீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு பக்தனுடைய சேவையில் திருப்தி அடைஞ்சு அந்த பக்தன் கஷ்டப்படக்கூடாதுன்னு பகவானே தரிசனம் கொடுத்துட்டார். அவருக்கு என்ன ஒரு ஆசை, அவர் நான் பார்த்த மாதிரி எல்லாரும் பார்க்கணும். அதனால் அங்கே ரெட்டை திருப்பதி பக்கத்தில் 2 பெருமாள் இருக்கு, இல்லையா? தாமிரபரணி ஆற்றங்கரையில் ரெண்டு பெருமாள் பக்கத்தில் ரெட்டை திருப்பதி. ஒருத்தர் வந்து தேவபிரான், இன்னொருத்தர் வந்து அரவிந்தலோச்சன், செந்தாமரை கண்ணன், அரவிந்தலோச்சன், புண்டரீகாட்சன். பெருமாளுடைய கண்கள் வந்து தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்று, ரொம்ப அழகான விக்கிரகம். அப்போ பாருங்க, அந்த பக்தர் என்ன பிரார்த்தனை பண்ணாரு, நம்ம கிருஷ்ணர் தரிசனம் கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு மட்டும் கொடுத்துட்டு வேறு யாருக்கும் கொடுக்காதுன்னு, எனக்கு கிடைச்சதே போதும், மற்றவங்களை பற்றி எனக்கு என்ன கவலை, நான் கோலோகம் வந்து அவனை போனால் போதும், நான் வைகுண்டம் போனால் போதும். நம்மளாம் சுயநலவாதிங்க, நம்ம எல்லாருமே சுயநலவாதிங்க, மற்றவங்களை பற்றி கவலையே படுறதில்லை. பிரச்சாரம் பண்ணீங்களா, இல்லைங்க, ஆனால் பிரச்சாரம்லாம் பண்ண வராது. நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணி பகவான்கிட்ட போயிடும், மற்றவங்களை பற்றி எனக்கு என்ன கவலை, இல்லையா? அப்படி பிரபுபாத் நினச்சிருந்தா நம்ம கிருஷ்ண பக்தியே கிடச்சிருக்காரு. அப்படி ராமானுஜர் நினச்சிருந்தா இன்னைக்கு கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் கிடச்சிருக்காரு, இல்லையா? அன்றைக்கி ராமானுஜர் வந்து நேற்று ராமானுஜருடைய மறைவு தினம். அவர் இந்த திருக்கோஷ்டூர் மேலே ஏறி எல்லாரையும் கூப்பிட்டு ஓம் நமோ நாராயணா சொன்னார். பிரபுபாத் வந்து கிருஷ்ண பக்தியை உலகெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார். நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் நாலேஜ் தேவையில்லையே, இல்லையா? ஒருத்தரை பார்த்து ஹரே கிருஷ்ணா நீங்கள் தினமும் இந்த நாம ஜெபம் பண்ணுங்க, இது யுக தர்மம், இது சொல்கிறதுக்கு எதாவது படிச்சிருக்கணுமா, சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணுமா? ஒரு அவசியம் கிடையாது. குழந்தை கூட சொல்லும், ஒரு குழந்தையாலும் வயசானவங்களாலும் யாரையா பார்த்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்க, இதுதான் யுக தர்மம், வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது, இதை பண்ணுங்க, கோயிலுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, இது சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் கிடையாது, இல்லையா? அதனால் வைஷ்ணவர்னால் எப்போ கருணை உள்ளவங்களாக இருக்கணும். வைஷ்ணவா கிருபாம்புதிர் பரதுக்க துக்கி, வைஷ்ணவர்னு சொன்னால் கருணை கடல், கருணா சிந்து. எப்படி மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம வருத்தப்படணும். ஐயோ, இந்த ஜட உலகத்தில் இவ்வளோ பேர் கிருஷ்ண பக்தி இல்லாமல் இருக்காங்களே, கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்களே, ரோபாட்டை வராமல் இருக்காங்களே, நாம ஜபிக்காமல் இருக்காங்களே, பக்தி பண்ணாமல் இருக்காங்களே. அப்படி தான் அத்வைதாச்சாரியர் அழுதார். அத்வைதாச்சாரியுடைய அவதார தினம் வந்தது 2 நாளைக்கு முன்னாடி. அத்வைதாச்சாரியர் அழறார். இந்த ஜட உலகத்தில் மக்கள் எல்லாம் பார்த்து, ஐயோ பக்தி இல்லாமல் இருக்காங்க, கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்க, கிருஷ்ணா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எல்லாருக்கும் பக்தி கொடுங்க அப்படின்னு அத்வைதாச்சாரியர் மகாவிஷ்ணு அவர் சைதன்ய மகாபிரபு அழைக்கிறார். பகவான் கிருஷ்ணரை சைதன்யராக இந்த பூமியில் அவதரிக்க சொல்கிறார். இப்போ எவ்வளோ கருணை இருக்கும். நித்யானந்த பிரபு, அடுத்து நித்யானந்த திரதசி, அவங்களாம் ரொம்ப கருணை வாய்ந்த, அப்போது ரொம்ப கருணை வாய்ந்தவங்களாக இருக்கும். இந்த பிராமணர், இந்த பக்தர் கேட்டுட்டாரு, நீங்கள் இங்கேயே தரிசனம் கொடுங்க, எல்லோரும் உங்களை வந்து தரிசனம் பண்ணட்டும்.
பகவான் அங்கே அரவிந்த லோச்சனராக இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ கோயில்களில் பகவான் இருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்தில் அவருக்கு கள்ளபிரான்னு பேர். கல்லன்னா யார்? திருடன். சான்ஸ்கிரிட் வந்து சோரநாதன். சோர்னா திருடன். அங்கே பெருமாளுக்கு சோரநாதன் பேர். என்ன பண்ணார், அங்கே பெருமாள் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு திருடன் ஒருத்தர். அந்த திருடன் என்ன பண்ணுவார், கொள்ளையடிச்சு வந்து பாதி பெருமாள் உண்டியில் போட்டுரு. திருடிட்டு வந்து பாதி பெருமாள் உண்டியில் போட்டுருவார். பார்ட்னர் ஆக்கிட்டார். அவர் கிருஷ்ணரை பார்ட்னர் ஆக்கிட்டார். அப்புறம் ஒரு நாள் என்ன பிளான் பண்ண, ராஜாவுடைய அரண்மனையிலே திருட போனார். ராஜாவுடைய அரண்மனையிலே திருட போயிட்டு, பாண்டிய நாட்டு ராஜாவுடைய அரண்மனையில் திருட போய் அந்த திருடிட்டு வந்துட்டு அதை வந்து உண்டியில் போட்டார். அப்புறம் மாட்டிக்கிட்டார். மன்னர் வந்து கைது பண்ணிட்டார். கைது பண்ணி அவருக்கு தண்டனை கொடுக்க போறார். அப்போ பகவான் வந்து சொல்றார் அந்த ராஜா கிட்ட, நீ அவனை தண்டிக்கிறதா இருந்தால் என்னையும் தண்டிக்கணும்னு. ஏன்னா நானும் அவரோட பார்ட்னர் தான். ஹரே கிருஷ்ணா. அவர் நீங்க தண்டிக்கணும்னா என்னையும் தண்டிக்கணும். காரணம் என்னது, அவர் எனக்கு அதில் கமிஷன் கொடுத்துருக்கிறாரு. அவர் திருடிட்டு வந்த பணத்தை என் உண்டியில் போட்டார். அதனால அவரை தண்டிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா எனக்கும் தண்டனை கொடுங்க. ராஜா சொன்னார், இந்த திருடனை வந்து தூணில் கட்டி வச்சு சவுக்கால் அடிக்கணும், ரோட்டில் கட்டி வச்சு அடிக்கணும்னு. இப்போ பகவான் என்னையும் அடிக்கணும்னு. இது என்ன சோதனை? பகவானின் காலில் விழுந்துட்டார். அப்போ பகவான் சார் அவரை மன்னிச்சு விட்டுடுன்னு 2 பேருக்கும் தரிசனம் கொடுத்தாரு. அந்த திருடனுக்கும் பகவான் தரிசனம் கொடுத்தாரு, ராஜாவுக்கும் தரிசனம் கொடுத்தாரு. 2 பேரும் நல்ல பக்தராயிட்டு பகவானை தரிசனம் பண்ணி அந்த திருடனும் பக்தராயிட்டார். இதான் சோரநாதன், கள்ளபிரான். ஸ்ரீவைகுண்டத்தில் பகவான் வந்து கள்ளபிரானாக இருக்கு, சோரநாதன். அவர் எல்லாத்தையும் திருடிடுவார். நம்ம இதயத்தை திருடிடுவார். கிருஷ்ணா நினச்சா நம்ம இதயத்தை திருடிடுவார். நம்ம கிருஷ்ணருக்கு இடம் கொடுத்துட்டோம்னா இதயத்தில், அந்த இதயத்தை அப்படியே பிடிச்சின்றார். அதனால் கிருஷ்ணா வந்து அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனால் ரொம்ப அழகான இது. எவ்வளோ கோயில்கள் இருக்குது, அங்கே எவ்வளோ கோயிலில் பகவான் விக்கிரக ரூபத்தில் இருக்கார். எவ்வளோ கோயில்களில் பகவான் விக்கிரக ரூபத்தில் இருக்கார். அப்படின்னா ஒரு ரூபம் இருக்குது. அந்த ரூபம் நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. சச்சிதானந்த விக்கிரகம், அர்ச்சா அவதாரம். விக்கிரக ரூபத்தில் பகவான் அவதரிக்கிறார். பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். ஒரு திருடங்கிட்டே அன்பு பரிமாற்றம் பண்ணியிருக்கும் போது பக்தர் நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ண மாட்டார் இல்லையா? கோயிலில் திருடின்னு வந்து உண்டியில் பணத்தை போட்டவனுக்கே கிருஷ்ணர் அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். ஓ, இவன் வந்து என்கிட்ட வந்து காணிக்கை செலுத்தியிருக்கான், அதனால் இவனை விடக்கூடாது. சிறு சேவை தான். அந்த கோயிலில் வந்து அவன் சேவை பண்ணான். அவன் எடுத்துகிட்டு வந்த பணத்தை பாதி பகவானை சேவைக்காக கொடுத்துட்டான். அதை பகவான் பெருசாக எடுத்துன்றார். அதுக்கப்புறம் அவனும் திருந்தி பக்தராயிட்டார். அந்த திருடனும் வந்து ராஜா 2 பேரும் திருந்தி அந்த ராஜா வந்து பகவானை தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைச்சிது. இந்த திருடனால தானே பாக்கியம் கிடைச்சிது. இந்த திருடனை பிடிச்சிட்டு வரலைன்னா ராஜாவுக்கு எங்கே தரிசனம் கிடைச்சிருக்கும்? அந்த திருடனுக்கு அப்போ தான் புரியுது பகவான் இவ்வளோ கருணை வாய்ந்தவர். அப்புறம் அவரும் பக்தரான. அதனால இங்கே பக்திங்கிறது அவ்வளோ உயர்ந்தது. பக்தி தொண்டு அவ்வளோ உயர்ந்தது. அதுதான் பகவான் சொல்கிறார். அடுத்தது 6ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? ஏதத் யோனீனி பூதானி சர்வானித்யுத்வதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகத பிரபவ பிரளயஸ்ததா. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த 2 இயற்கை சக்தி சேர்ந்தவையே. இவ்வுலகம் ஜட உலகம் ஆன்மீகமாகவும் இருப்பதை அறிந்திருக்கும் ஆதி மந்தவும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாய. அப்போ என்னது? இந்த ஜட உலகம் பௌதிக சக்தி, கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகம் இருக்குது ஆன்மீக சக்தி, ஜீவாத்மா ஆன்மீக சக்தி. இது எல்லாமே கிருஷ்ணரையே சார்ந்து, கிருஷ்ணர் தான் தோன்றி. அதனால அந்த பகவானுக்கு பக்தி தோண்டு செய்கிறது தான் உயர்ந்தது. அவரை மற்ற வழிபாட்டு முறைகளால் கிருஷ்ணர் திருப்தி அடைய மாட்டார். ஒருத்தர் யோகா பயிற்சி பண்ணுறதுனாலையோ, தியானம் பண்ணுறதுனாலையோ, தவம் இருக்கிறதுனாலையோ, இல்லை ஞானத்தை வளர்த்துக்கிறதுனாலையோ எல்லாம் பகவான் திருப்தி அடைய மாட்டார். பக்தியினால தான் பகவான் திருப்தி அடைவார். ஒரு பக்தர் வந்து பகவான் மேலே அன்போட பக்தியோட பயிற்சி பண்ணும்போது பகவான் அதை திருப்தி அடைவார். அப்போ நம்ம ஏகாதசி விரதம் இருக்கோம். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால பகவான் அந்த பக்தரிடத்தை திருப்தி அடைகிறாரு. ஒருத்தர் கேட்டாங்க, இப்படியெல்லாம் உடம்பை வருத்திட்டு விரதம் இருந்தால் தான் கடவுளுக்கு மேலே அனுகிரகம் பண்ணுவார். அப்படி எங்கே சொல்லியிருக்கு? கடவுள் வந்து விரதம் இருந்து தான் பக்தி தவம் இருந்து தான் விரதம் இருந்து தான் பக்தி செய்யணும்னு சொல்லியிருக்காரா? கிருஷ்ணருக்கு வந்து அவசியம் இல்லை.
கிருஷ்ணருக்கு வந்து நம்ம விரதம் இருக்கணும், தபம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம தூய்மை அடையணுமே, புலன்கள் தூய்மை அடையணுமே, மனது தூய்மை அடையணுமே, புலன்களை கட்டுப்படுத்தணுமே, கூடுதலாக நேரத்தை வந்து பகவானை சேவையில் ஈடுபடணுமே. அதுக்காக நம்ம ஏகாதசி விரதம் இருக்கும். கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைகிறதுக்காக, புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்காக. அதனால ஏகாதசி விரதம் வந்து பகவான் கட்டாயப்படுத்தலை. ஆச்சாரியர் ஏன்னு சொல்லியிருக்காங்க? நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும். அந்த ஏகாதசி விரதத்தை நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலே பலன் இருக்குன்னு சொல்லுது ஏகாதசி மகாத்மியம். ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசி மகாத்மியத்தில் அதோட மகிமை சொல்லியிருக்கு. அப்போ யுதிஷ்ட மகாராஜா வந்து பாண்டவர்களே ஏகாதசி விரதம் இருக்காங்க. அப்போ ஏகாதசி விரதம் இன்னைக்கு தோன்றியதில்லை, நேற்று தோன்றியதில்லை, அது யுகங்களாக இருக்கு. அப்போ யுதிஷ்ட மகாராஜ் ஒரு நாள் கேட்குறாரு கிருஷ்ணர்கிட்ட. ஒரு ஏகாதசி வரும்போது யுதிஷ்ட மகாராஜ் கேட்பார், கிருஷ்ணா இந்த ஏகாதசியோட பேர் என்ன, எப்படி விரதம் இருக்கணும், யாரை வழிபடணும், அதெல்லாம் கேட்பார் யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணாட்ட கேட்பார். அப்போ கிருஷ்ணரும் ஒரு ஏகாதசி வரும்போது மகிமையை சொல்லுவார். அப்போ அதான் இது சொல்கிறாரு. இந்த ஏகாதசி விரதம் வந்து கேட்குறாரு யுதிஷ்ட மகாராஜ், இப்போ இந்த ஏகாதசியோட பேர் என்ன? இதுக்கு முன்னாடி ஏகாதசி சத்தியில் ஏகாதசி, போன ஏகாதசி வந்து சத்தியில் ஏகாதசி, அதோடைய மகிமையை வந்து கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு சொன்னார். அப்போ யுதிஷ்ட மகாராஜ் கேட்குறாரு, கிருஷ்ணா நீங்கள் போன ஏகாதசியோடைய மகிமையை சொன்னீங்க, சத்தியில் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், அது அந்த நாளுடைய மகிமை என்ன, பகவானை எந்த ரூபத்தில் வழிபடணும், எப்படி வழிபடணும், எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அப்போ இந்த ஏகாதசியோட பேர் என்ன, இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன சிறப்பு, இது சம்மந்தமான இதுவும் எனக்கு சொல்லுங்கள், நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அப்போ பகவான் சொன்னார், இந்த ஏகாதசிக்கு வந்து பைமி ஏகாதசின்னு பேர், அல்லது ஜெயா ஏகாதசி. ஜெய ஏகாதசி, ஜெயம்னா வெற்றி, ஜெய ஏகாதசி அல்லது பைமி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க யுதிஷ்டிரா. அப்படியே இந்த ஏகாதசியுடைய மகிமையை பகவானே சொல்றார் யுதிஷ்டிர மகாராஜ்கிட்ட. முன்னொரு காலத்தில் தேவராஜன் தேவேந்திரன் இந்திரன் வந்து சொர்க்கத்துக்கு ராஜன். அப்படி சொர்க்கத்தை ஆண்டுகிட்டு இருக்கார். அங்கே வந்து இந்திரனுடைய புகழ் எல்லாம் பாடுவாங்க, கந்தர்வர்கள் இந்திரன் புகழ் பாடுவாங்க, அப்சரஸ் எல்லாம் இந்திரன் மனித நடனம் ஆடுவாங்க. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர தேவேந்திரன் கி ஜெய் ஹோ பிப்ரி பிப்ரிபீன். அங்கே துந்திபி எல்லாம் முழங்குவாங்க, தந்தோரம் அடிப்பாங்க. இந்திரன் வந்து அரியாசனத்தில் வந்து உட்காருவார். அப்போ இந்திரன் முன்னாடி தேவமங்கையில் வந்து நடனம் ஆடுவாங்க, கந்தர்வர்கள் அழகாக பாடுவாங்க. அந்த மாதிரி இந்திரா வந்து சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. தேவராஜன் தேவேந்திரன் தேவர்களின் தலைவர். அந்த சபையில் 2 பேர், ஒருத்தர் வந்து இந்திரனை பாடுறவர், இன்னொருத்தர் அவர் முன்னாடி நடனம் ஆடுறோம். அது வந்து மால்யவான்கிறவர் வந்து தினமும் இந்திரனை குறித்து பாடணும், அதனால பாடுவார், ரொம்ப அழகாக பாடுவார், சங்கீதெல்லாம் படித்து கந்தர்வர்கள் ரொம்ப அழகாக பாடுவாங்க. அப்போ மால்யவான் வந்து இந்திரனை குறித்து பாடணும். அப்புறம் புஷ்பவதின்னு ஒரு அப்சரா, ஒரு தேவமங்கை, ரம்பா ஊர்வசி மேனகமே புஷ்பவதின்னு ஒரு தேவமங்கை இருக்கு அப்சரா. அவள் வந்து இந்திரன் நடனம் ஆடணும். இப்போ கந்தர்வனுடைய வேலை என்னது? பாடணும். அப்சராவோடைய வேலை நடனம் ஆடணும். 2 பேர் யாருக்காக பண்ணணும்? இந்திரனை மகிழ்விக்கிறதுக்காக. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த அப்சராவுடைய அழகுல அந்த மால்யவான் மயங்கி போயிட்டு, சபையில் வந்து இந்திரன் ராஜசிம்மாசனத்தை உட்காந்துருக்காரு. இந்திரன் வந்து ராஜசிம்மாசனத்தை உட்காந்துருக்காரு. இவர் இந்திரன் மடி அவரை பாடின்னு இருக்கார். இந்திரனுடைய புகழ் பாடும்போது இந்த அப்சரா நடனம் ஆடின்னு இருக்கா புஷ்பவதி. அவருடைய அழகுல மயங்கி போயிட்டார். ஓ, இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே, அவள் கண் இப்படி இருக்குது, அவள் கைகள் இப்படி இருக்குது, பாதம் இப்படி இருக்குது, அப்படியெல்லாம் ஒரு அழகையும் ரசித்து கடைசியில் பாடும்போது தப்பாக பாடிட்டார். அந்த பொண்ணையே பார்த்துட்டு பாடுற வரி தப்பாகி போச்சு, உச்சரிப்பு தப்பாக போச்சு, ராகம் தப்பாக போயிடுச்சு. அந்த பொண்ணு இவனையே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியுது இவர் என்ன பார்க்குறாரு. 2 பேர் இப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்க, காதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரன் பார்த்தாரு, கோவம் வந்துருச்சு இந்திரன். என்னுடைய சபையில் வந்து ஏன் முன்னாடி என்னை பற்றி பாடாமல் இவங்க 2 பேர் காதல் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேர் ராட்சசலா போன்னு சமைச்சிட்டார். 2 பேரும் ராட்சசரா போங்க, உங்கள் கடமையில் நீங்கள் ஒழுங்காக இல்லை, உங்கள் டியூட்டியில் நீங்கள் ஒழுங்காக இல்லை, எல்லார் முன்னாடி சபையில் வந்து என்னை புகழ்ந்து பாட வேண்டிய இடத்துல நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் ராட்சசரா போகன்னு சமைச்சிட்டார். அந்த தேவலோகத்தை விட்டு அந்த அப்சராவும் அந்த கந்தர்வனும் 2 பேர் ராட்சச உடல்ல பூமியில சுத்திட்டு இருக்காங்க. ராட்சச உடல்லாம் ரொம்ப கொடூரமான உடல். பசி, தாகம்,
அப்படியே பூமியெல்லாம் சுற்றி வராங்க, இமயமலையெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. கொடூரமான உடம்பு அது எடுத்துட்டு, ராட்சச உடல் எடுத்துட்டு அவங்க பசியிலையும் தாகத்திலையும் காடு பூரா சுற்றி மிருகங்களை கொன்று அதை குடிச்சு, ரத்தத்தை குடிச்சு அதை சாப்பிட்டு ரொம்ப கொடூரமான வாழ்க்கை. பயங்கரமான குளிர். இந்த மாதம் வந்து மார்கழி முடிஞ்சு தை மாதம் வந்துருச்சு, ஆனால் குளிர் இன்னும் நிறைய குறையில. இந்த குளிர் காலம், அந்த குளிரில் உடம்பெல்லாம் நடுங்குது. 2 பேருக்கும் குளிரில் உடம்பு நடுங்குது. அன்றைக்கி ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. என்னைக்குன்னா கரெக்டாக இந்த ஏகாதசி வந்தது, பைமி ஏகாதசி அன்னைக்கு. அவனுக்கே தெரியாது இன்னைக்கு ஏகாதசின்னு. ராட்சசனுக்கு எப்படி தெரியும் ஏகாதசிலாம்? இல்லையா? ராட்சச உடல் இருக்காங்க, அவனுக்கு ஏகாதசின்னு தெரியாது. அன்றைக்கி ரொம்ப வெறுத்து போய் சாப்பிட ஒன்றும் கிடைக்காம, பழங்கள்லாம் இருக்குது அதையும் சாப்பிட இஷ்டம் இல்லை, பயங்கர குளிர், பல்லெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் வரைச்சி போச்சு. 2 பேரும் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணியிருக்காங்க. பாலுறவு பண்ண முடியாது, அதுக்கும் இது இல்லை, அந்த குளிர் தாங்க முடியல, சாப்பிடவும் இல்லை, தூக்கமும் வரல. அந்த குளிரில் நடுங்கி சாப்பிடாம தூங்காமல் தண்ணி கூட குடிக்காம அப்படி விரதம் இருந்தாங்க, ஏகாதசின்னு தெரியாமலே. அடுத்த நாள் வந்து என்னாச்சு, அவங்க 2 பேரும் இந்த ராட்சச உடலை விட்டு திரும்பி அந்த தேவ சரீரத்துக்கு போனோம். அவங்களுக்கே ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? நம்ம ராட்சச உடலில் இருந்தோம், இந்திரனுடைய சாபத்தினால ராட்சச உடலில் போனோம், எப்படி நமக்கு இந்த திரும்பி இந்த தேவ சரீரம் கிடைச்சிது? அப்போ தான் தெரிய வந்தது. அந்த காட்டில் இருக்கிற முனிவர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஏகாதசி விரதம் இருந்திருக்கீங்க, அந்த பலன்தான் உங்களுக்கு உங்களோட கொடூரமான பாவ வாழ்க்கையிலேருந்து உங்களை விடுவிச்சிருக்கு. இப்போ நீங்கள் உங்களை சொர்க்கத்துக்கு திரும்ப போகலாம். இவங்க சொர்க்கத்துக்கு திரும்ப போனால் இந்திரனுக்கு ஆச்சரியமாக பார்க்குறாரு, ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாங்க இவங்க. நான் நினச்சேன் இவங்க ராட்சச உடலில் பல கால பூமியில் கஷ்டப்படணும்னு. எப்படி நடந்தது இது கேட்குறார் இந்திரன். மால்யவான், புஷ்பவதி 2 பேர் ராட்சசெல்லாம் பூமியில் சுற்றணும்னு சபிச்சேன், இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தீங்க நீங்கள்? அப்படி என்ன தவம் பண்ணீங்க, என்ன விரதம் இருந்தீங்க நீங்கள், என்ன பலன் அடைச்சது உங்களுக்கு? அப்போ சொல்கிறாரு அந்த மால்யவான், காட்டில் இருக்கிற முனிவர்லாம் சொன்னாங்க, எங்களை அறியாமலே நாங்கள் விரதம் இருந்தோம், ஏகாதசி விரதம் இருந்தோம். அன்றைக்கி ஏகாதசி ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அந்த பரமபுருஷன் பகவான் ஹரி கிருஷ்ணர் அவருடைய அனுகிரகத்தினால நாங்கள் எங்களை அறியாமலே விரதம் இருந்தோம். அந்த முழுமுதல் கடவுள் தான் எங்களுக்கு திரும்ப இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், எங்களுக்கு திரும்ப இந்த ரூபத்தை கொடுத்தாரு, அதெல்லாம் திரும்ப சீக்கிரம் வந்துட்டோம். ஓ, நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருக்கீங்க, அப்போ பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமானது ஏகாதசி, அதனால விரதம் இருக்கிறவங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க, எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. ஓ மால்யவான் புஷ்பவதி, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க இனி வந்து எந்த ஒரு நிர்பந்தம் இல்லாமல் இந்த அமராவதி, இந்திரனுடைய ஊர் வந்து அமராவதி, அங்கே வந்து நீண்ட நாள் உயிர் வாழலாம், ஆனந்தம் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் சந்தோஷமா இருங்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் உங்களை. ஏன்னா நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருக்கீங்க, பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கீங்க, நீங்கள் விருப்பம் போல் இந்த தேவலோகத்தில் பாடலாம், ஆடலாம், ஓடலாம், எல்லா அனுமதி கொடுத்துட்டு பார்த்தீங்களா? அப்போ ஏகாதசின்னு தெரியாமல் விரதம் இருந்ததுக்கே இவ்வளோ நன்மை. ஏகாதசின்னு தெரியாமல் விரதம் இருந்ததுக்கே அவங்க தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஏகாதசி கிருஷ்ணருக்கு பிரியமான நாள். நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், நாம ஜபிக்கணும். இப்படி பண்ணால் என்னன்னு சொல்கிறது? இப்படி பண்ணுறவங்களை என்னன்னு சொல்கிறது? அவங்க எங்கே போவாங்க? எங்கே போனால் திரும்ப வரமாட்டாங்களோ அங்கே போயிடுவாங்க. எங்கே போவாங்க? பகவானுடைய ஆன்மீக லோகம். அதுதான் பகவான் சொன்னார், இந்த ஏகாதசி விரதத்தை யாராவது உறுதியோட நம்பிக்கையோட கடைபிடிச்சாங்க அப்படின்னாலோ, ஏகாதசி மகாத்மியத்தை யாராவது கேட்டாங்கனாலும் அவங்க என்னுடைய உலகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போயிடும். இப்போ பாருங்க பக்தி எவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஏன்னா பக்தி ஏன் அவ்வளோ சக்தி வாய்ந்தது? அது கிருஷ்ணர்லேருந்து வேறானது இல்லை. தூய பக்தி தொண்டு கிருஷ்ணரையே கவரக்கூடியது, தூய பக்தி தொண்டு கிருஷ்ணரையே கட்டுப்படுத்தக்கூடியது. தூய பக்தினால கிருஷ்ணரையே விலைக்கு வாங்கிடலாம், கிருஷ்ணரையே கவர்ந்துடலாம். அதனால் நமக்கு அந்த பாக்கியம் பிரபுபார் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது, பகவானுக்கு சேவை பண்ணுறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, திருவிழாக்கள் கொண்டாடுறது, பண்டிகை கொண்டாடுறது, ஆச்சாரியருடைய அவதார தினங்கள், பகவான் லீலைகள், பகவான் தோன்றிய அவதார தினங்கள், இவ்வளவும் பிரபுபார் கொடுத்துருக்காரு.
அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கடைபிடிச்சோன்னு சொன்னால் நம்ம கிருஷ்ணர் மேலே தூய அன்பு ஏற்படும், கலங்கம் இல்லாத அன்பு வரும். நம்ம எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவோம். பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மேலே அன்பு, கிருஷ்ண பக்தி, அதை தான் நம்ம கேட்கணும். ஏகாதசி அன்னைக்கு என்ன பிரார்த்தனை பண்ணோம்? கிருஷ்ணா, என்கிட்டருந்து பௌதிக ஆசை எடுத்துருங்க, பௌதிக பற்று எடுத்துருங்க, எனக்கு உங்கள் மேலே அன்பு வரணும், எனக்கு கிருஷ்ணர் மேலே பிரேமம் வரணும், நாமத்தில் ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், எப்போவுமே உங்கள் சேவையில் இருக்கணும், எப்போவுமே நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், எனக்கு பாகவதம் படிக்கிறதுல ஆர்வம் வரணும், கேட்குறதுல ஆர்வம் வரணும், நாமத்தில் ருச்சி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி. அப்படி ஏகாதசி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணால் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.